ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வெண்புலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணொலியில் பார்த்தீங்கன்னா, பல நண்பர்கள் கால் பண்ணி நீங்கள் எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சேட் பண்ணிகிட்ருக்கிறீங்க. அதேமாரி எவ்வளோ கால்ஸும் வந்துட்டுருக்குது. நம்மளுடைய சேவை சார்பாகவும் வரும், என்னுடைய ஐடி பிஸ்னஸ் சார்பாகவும் வரும். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு தெளிவான ஒரு தகவல் நான் சொல்லிக்க விருப்பப்படுறேன். ஏன்னா ரொம்ப ஆண்டுகளாக நம்ம ஃபோனில் மணிக்கணக்கில் ஒரு நபர்கிட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட நம்ம பேசியிருப்போங்க. ஒரு நாளைக்கு 100 கால் குறையாமல் எனக்கு கால் வரும். இது என்னோடய உடல்நிலையை பாதிச்சுக்கிட்டே வந்திருக்குது. எனக்கு அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு தெரியல. இப்போ நம்ம வயதுக்கு ஏற்ப, சூழ்நிலைக்கு ஏற்ப, மன அழுத்தம் ஏற்படும் பொழுது அதோடைய தாக்கம் முடிகொட்டுதல், தலைவலி, கண் பார்வை ஒரு தன்மை குறைவது, அதேமாரி பிபி இன்க்ரீஸ் ஆகிறது, இது எல்லாமே என்னால் உணர முடிஞ்சிச்சு. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ஃபோனில் முதல்ல விலகி வர ஆரம்பிச்சிட்டேன். ஓகேங்களா? அதனால தான் என்னால் கால் எடுக்க முடியல. அதேமாரி நம்மளோட அப்பாயின்மெண்ட் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக வரக்கூடிய நபர்கள் அவங்கள மட்டும் அட்ரஸ் வெரிஃபை பண்ணிட்டு நம்மள்ட்ட தற்சார்பு வாழ்க்கை முறையை கற்றுட்டு போகிறதுனால அவங்க வெளி மாவட்டத்தம் மற்றும் வெளி மாநிலத்துலேருந்து வருவாங்க. அவங்களுக்கு மட்டும் நம்ம அந்த டைமில் கால் பண்ணுவோங்க. அப்படின்னா என்னுடைய மனைவியோடைய கான்டாக்ட் எண் கொடுப்போங்க. ஏன்னா நம்ம ஒரு வேளை எடுக்காமல் ஒரு சூழ்நிலை போயிடுச்சு, மறந்துட்டேன், அல்லது வெளியே நான் எங்கேனாச்சும் இருக்கிறேன், அல்லது ஃபோன் சார்ஜ் இல்லாமல் போயிட்டால் கூட டக்குன்னு எங்கள் வீட்டுக்கார அம்மாவுக்கு கால் பண்ணி நீங்கள் தகவல் சொல்லிடலாம். நான் உங்களை பிக்கப் பண்ணிட்டு வந்துடுவோங்க நம்ம ஆஃபீஸ்க்கு. ஏன்னா நம்ம கிராமத்துக்கும் அங்கே மெயின் ரோட்டுக்கும் கொஞ்சம் தூரம், 2 கிலோமீட்டர். பஸ் வசதி அந்தளவுக்கு இல்லை, ஒரு டைமிங்க்கு தான் பஸ் வசதி இருக்குது. அது இல்லாமல் நம்ம இன்னும் தெளிவாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, இப்போ கால் பண்ணால் எடுக்க மாட்டேன், கால் பண்ணாதீங்கன்னு நம்ம பல வீடியோவில் சொல்லியும் வாட்ஸ்அப்போடைய இமேஜோடு அந்த நம்ம காண்டாக்ட் எண் காமிச்சும் கூட நம்ம டேரெக்ட் கால் தானே எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் கால் அடிக்கிறீங்க. ஓகேங்களா? எந்த கால் அடித்தாலும் எனக்கு கால் பண்ணி பேசுகிறதுங்கிறது ஒரு சில டாபிக் வளைச்சி நானும் பேசுகிற மாரி வருது. அது நீங்களும் வளைச்சி ஒரே டாபிக் கேட்குறீங்க. குணமாயிருமான்னு ஒரு நம்ம அவ்வளோ சொல்லி புரியாமல் மறுபடியும் அதிலே கேட்கும்போது அது எனக்கு கொஞ்சம் லைட்டாக ஒரு உளைச்சல், மன உளைச்சல் உருவாக்குது. அதை தாண்டி இப்போ நீங்கள் ஷார்ட்டாக சிம்பிளாக நானே எனக்கு சொல்ல தெரியாது, இதையும் அப்படியே சுற்றி வளைச்சி கொண்டு வந்துடுவேன். இருந்தாலும் நம்ம ஒரு தகவல் நம்ம முழுமையாக சொல்ல முடியல அப்படின்னா அதை பற்றி ஒரு கிளியராக சொல்கிறதோ அல்லது ஷார்ட்டாக சொல்கிறதுக்கோ நான் வீடியோ பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்குறீங்கன்னா டக்குன்னு அதை ஃபார்வேர்ட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? அப்போ அதை பார்த்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் புரிஞ்சு செயல்படுத்தலாம். இல்லை அப்படின்னா அப்படி வெயிட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ரிப்ளை வராமலாம் போகாது. எவ்வளோ பேர் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ கால்னால் டேரெக்டாக 1 hour 2 hours பேசுகிறவங்க கூட ஓகே எல்லாமே கற்றுக்குறாங்க, ஓரளவுக்கு விட்டுருவாங்க. மறுபடியும் டவுட்னா கால் பண்ணுவாங்க. ஆனால் வாட்ஸ்அப் சேட்டு இப்போ ஒரு தகவல் கேட்குறீங்க, மறுபடியும் ரிப்ளை கொடுக்கணும், மாற்றி ரிப்ளை கொடுக்கறதுனால 1 by 1 நான் ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் ரிப்ளை பண்ணிட்டு நீங்கள் அனுப்புகிற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் அடுத்த ரிப்ளைக்கு நம்ம போய் ரிப்ளை பண்ணிடுவோங்க அடுத்த காண்டாக்ட்டுக்கு. எல்லாத்தையும் 1 by 1 மறுபடியும் நீங்கள் கேட்குற கேள்விகள் பார்த்து உங்களுக்கு தகவல் அனுப்ப முடியும். ஓகே, அதேமாரி நீங்கள் ஒரு டைம் கால் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னொரு டைம் கால் பண்ணாலும் எனக்கு யாருன்னு தெரியாது, மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி வரும். ஆனால் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கேட்ட பதிவுகள் அனைத்தும் ஆல்ரெடி அதில் இருக்கும். அப்போ உங்கள்கிட்ட மறுபடியும் அந்த ரிப்ளை பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி அல்லது உங்களுக்கு நான் ஃப்ரீயாக இருந்து கால் பண்ணுற மாரி இருந்தாலும் கூட நான் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு ஆல்ரெடி உங்களோட அப்டேட் அதில் இருக்கிறதுனால நான் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு கரெக்டாக மறுபடியும் கால் பண்ணி டைம் வேஸ்ட் இல்லாமல் நம்ம உங்களுக்கு சொல்லிட முடியும். அதனால தான் இன்னொன்று, என்னோடய உடல்நிலையாகட்டும் உங்களோட உடல்நிலையாகட்டும் ஃபோன்லேருந்து முழுக்க விலகி வாங்க. ஓகேங்களா? அதாவது நம்ம 100% இயற்கை சார்ந்து வாழ்ந்துட முடியாது. இந்த காலம் மாறிடுச்சு. 50% இயற்கை, ஓகேங்களா, 50% செயற்கை சார்ந்து வாழ்ந்தால் இனி இருக்கக்கூடிய காலங்கள் நினச்சா நம்ம ஆரோக்கியமாக இருந்துடலாம். அதனால தான் என்னோடய உடல்நல கருதி நான் ஃபோன் எடுக்கிறத முற்றிலுமாக தவிர்த்துட்டேன். மற்றபடி வாட்ஸ்அப் சேட்டிங் தான். அதை தாண்டி நேரடியாக வரீங்களா, மணிக்கணக்கில் கூட பேசலாம், தவறே கிடையாது. 3 மணி நேரம் 2 மணி நேரம் கூட நம்ம கவுன்சிலிங் கொடுக்குறேங்க. ஆனால் ஃபோன் இதுக்கு மேலே முடியாதுங்க. இருந்தாலும் வீடியோ பார்த்துக்குங்க. ஒரு தன்னம்பிக்கைக்காகட்டும் அல்லது உங்களுக்கு தேவையான தகவல்களாகட்டும் வீடியோ பார்த்து நீங்கள் உங்களை காத்துக்குங்க. தற்சார்பு வாழ்க்கை முறையில் நீங்கள்லாம் கற்றுக்கொண்டு உங்களை நீங்களே தான் குணமாக்க முடியும். அது எந்த ஒரு மன அழுத்தமாக இருக்கட்டும், உடல் பிரச்சனையாகட்டும், நீங்கள் மனசு வைக்காமல் அதுலேருந்து மீண்டு வரவே முடியாது. என்னன்னா நானே தான் காத்துக்கிறேன். நல்ல தகவல்களை பின்பற்றுங்க. ஓகேங்களா? அதை செயல்படுத்துகிறேங்க, குணமாகறங்க. இப்படி உங்களை நீங்கள் தான் காத்துக்க முடியும். அதனால் நம்ம சொல்கிறதுக்கு தகவல் இணைய மூலியமாக கேட்டுக்குங்க. மீதி நீங்கள் என்ன தகவல் வேணுமோ வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். ரிப்ளை முள்ள தான் வரும். ஓகேங்களா? 1 week கூட ஆகும். ஏன்னா அந்தளவுக்கு நான் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா அந்த டைமில் முழுக்க அன்னைய டேஸ் அடுத்த நாள் டேஸில் நான் எந்த ஒரு சேட்டிங் பண்ணாமல் இருப்பேன். அப்போ அந்த சேட்டிங்கு நியூவாக மறுபடியும் அடுத்த நாள் வரக்கூடிய சேட்டிங்கு இது எல்லாத்தையும் நான் ஒரே நாளில் கிளியர் பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறவங்க 1 days ஆயிடுது.
இப்போ நம்ம நேரடியாக பார்க்க வராங்க, அவங்களுக்கு ஒரு ஆஃப் டேஸ் வந்து நம்ம கவுன்சிலிங் கொடுத்து தேவையான தகவல்லாம் கற்றுக் கொடுக்கறதுக்கு ஆஃப் டேஸ் ஆகிடுது. அதை தாண்டி இப்போ இயற்கை தற்சார்பு வாழ்க்கை முறையினால நம்ம வீட்டு வேலை காட்டில் எல்லாமே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதை கொஞ்சம் நமக்கு வந்து டைம் போயிடுது. அதனால் எனக்கு டைமிங் ரொம்ப ரொம்ப கம்மியாகுது. அதனால் நேரடியாக வந்து கற்றுக்குறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணி உங்களுக்கான ஹெல்ப் கிடைக்கிறதுக்கு டிலே ஆகும். தப்பாக எடுத்துக்காமல் நீங்கள் கொஞ்சம் பொறுமை காத்து தான் உங்களை குணப்படுத்திக்க முடியும். எனக்கு ஒரு பக்கம் ஃபுல்லாக கிளியர் ஆகிடுச்சு. ஓகேங்களா? எதுவும் மேக்கப் க்ரீம்லாம் போடல, இந்த பிளாக் பவுடர்லாம் போடல. ஒரு பக்கம் ஃபுல்லாக எதுவுமே கிடையாது. ஒரு பக்கம் தான் இருக்குது. அதையும் ஒயிட் பேட்சஸ் வந்து நல்லாவே கருப்பு டாட் வந்துட்டுருக்குது. நல்லா ஒட்டிடுச்சு, பெரிய கருப்பாக ஒட்டிடுச்சு. தெரியுதுங்களா? புள்ளி புள்ளியாக இருந்தது, நல்லா ஒரு கருப்பு ரவுண்டு சேர்ந்துருச்சு. இன்னும் மற்றதெல்லாம் ஒன்று சேரப்போகுது. சீக்கிரம் நான் இதுலேருந்து குணமாக்கிக்குவேன். அதேமாரி நீங்களும் அப்படி தான். முதல்ல ஃபேஸ் கையில் குறைக்கலாம், மற்றபடி உடம்புல இருந்தால் மொல்ல குறைச்சிக்கலாம். ஓகேங்களா? அதேமாரி இது விடாமுயற்சி தன்னம்பிக்கை செயல்பட்டால் தான் வெற்றி காண முடியும். அதேமாரி நாள்பட்டு தான் இது குணமாகும். அவசரப்பட்டு இதை வந்து அழிக்க முடியாது. அதுக்காக எவ்வளோ பணம் அளித்தாலும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் கிடைக்காது. உங்களை நீங்கள் தற்சார்பு வாழ்க்கை முறையில் இயற்கை சார்ந்து பயணிக்கும் பொழுது மட்டும்தான் 100% குணமாக்க முடியுங்கிறத நீங்கள் இதன் மூலியமாக தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மீண்டும் அடுத்த நல்ல தகவலில் 1 by 1 வரும். பல தகவல்கள் வந்து நான் பயன்படுத்துவேன். ஏன்னா அதை பற்றி ஆய்வுக்காக அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களுக்கு நான் வந்து சொல்ல முடியும். இன்னொன்று, நான் இயற்கையோடு ஒன்றிணைஞ்சிட்டேன். அதனால் எனக்கு எதிர்வினை ஆட்டலை. அப்படியே ஃப்யூச்சரில் என்ன ஒரு செலவு சைட் எஃபெக்ட் வந்தால் கூட அதை நான் ஏற்றுக்குவேன். ஓகேங்களா? எனக்கு பிடித்த ஒரு விடயத்தை தான் நான் செய்கிறேன். அதனால் அதுக்கு வரக்கூடிய நன்மைகள் தீமைகள் என்னை பொருந்தும், அது என்னை சாரும். ஆனால் நீங்கள் ஏதோ ஒன்று தான் பயன்படுத்தணும். அது உங்களுக்கு எது ஆகும் ஆகாதுங்கிறத கண்டறிஞ்சு உங்களுக்கான சப்போர்ட் நாங்கள் கொடுத்துருவோங்க. எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்க தேவையில்லை. நாமளே பல பதிவுகள் போடுறாங்க, இதை எடுக்கலாமா, அதெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு ஒன்று கேட்டுருச்சா அதை சார்ந்தே போங்க. ஒரு மனநம்பிக்கைக்காக நம்ம சேனலை பின்தொடருங்க. மன தைரியத்தை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீண்டும் அடுத்த தகவலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.